ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா வாய்ப்பு கேட்டு அலையும்போது நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணதும், பிடிச்ச ஸ்டைலிஷ் ஹீரோ யாருன்னு கேட்டால் அது விஜய் தான். விஜய் கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷம். அதனால அது ஒரு பேஷனேட். விஜய்னா விஜயோட படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணணும், விஜய் கூட பாஸ் அதான் ரொம்ப காம் அதிகமாக பேச மாட்டான். நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சு குழந்தைங்க வரும் தெரியும். எங்கிட்ட போய் கேட்குறீங்களே அவரை பற்றி. ஆட்டிடியூட் பிடிக்காத விஷயம். ரொம்ப பிடிச்ச விஷயம்னா கமிட்மெண்ட். சிங்கிள் தான் இது கொண்டு வரும். ஆனால் சும்மா போய் பேசுவாங்க வேலைக்கு ஆகுது. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த போஸ்ட்லேயே நின்று ஒரு வேலை இதுதான் நமக்கு பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கோஆர்டினேட்டர் வேலை பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, தன்னுடைய சினிமா பயணத்தை ரொம்பவே சின்ன வயசில் ஆரம்பித்து நிறைய வேலைகள் பார்த்து, காஸ்டிங் ஏஜென்ட்டாக வேலை பார்த்து, மாடலிங் கோஆர்டினேட்டராக வேலை பார்த்து, இப்போ ஒரு ஆக்டராக இருக்கிறாரு. ரெபல் படத்தில் சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்டர் பினு ராம்தேவ். வணக்கம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பினு ராம்தேவ். எஸ். A name to be noted. ராம்தேவ் அப்படிங்கிற ரொம்ப வித்தியாசமா இருக்கானே. ஓகே ஓகே. ராம்தேவ்ங்க பேர்ல ஒரு சாமி கூட இருந்தா பாபா ராம்தேவ் பாபா இருக்காரு. என்ன பண்ண முடியும்? சோ நீங்க அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி இல்ல ஃபர்ஸ்ட் மூவி நடிக்கும் போது டைரக்டர் இந்த இஷ்யூ தினேஷ் ஹரிஷ் ரதீஷ் இந்த மாதிரிலாம் வேணாம் சார், பேர் சேஞ்ச் பண்ணலாம். சரி சார் நீங்களே சொல்லுங்கன்னா அப்படிதான் அந்த பினு கூட ஒரு ராம்தேவ் சேர்த்துட்டாங்க. ராம்தேவ்ன்ற பேர்ல தான் அந்த படமே ரிலீஸ் ஆனது. டைட்டில் அந்த ராம்தேவ் பேர் தான் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. பட் உங்களுடைய மதர் டங் அண்ட் நேட்டிவ் பிளேஸ் இஸ் நாட் தமிழ்நாடு இல்லையா? இல்ல பேசிக்கலி மலையாளி, செட்டில்ட் இன் சென்னை only. ஓகே, you're மலையாளி. எஸ். பட் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களே எப்படி? ஏன்னா இங்க தான் சென்னையில தான் ரொம்ப வருஷமா இருக்கேன். சினிமா சரி எல்லா வேலையும் இங்க தான் பார்த்தேன். அதனால ரொம்ப வருஷமா சென்னையில தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் தமிழ் பேசுவோம் அவ்வளவுதான். பேசுவீங்க. ஓகே. எங்க இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? வாட் ஏஜ்? ரொம்ப சின்ன வயசுல. ஆக்சுவலி 13 இயர்ஸ்லயே ஊர்ல இருந்து கிளம்பிட்டேன். மஞ்சள் பை தூக்கின்ற மாதிரி. அன்னைக்கு மஞ்சள் பை இல்ல, கிடைச்ச பை தூக்கிட்டு வந்துட்டேன் சினிமா கிரேஸ்னால. இங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்க இருந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணோம், இந்த வயசுல இதுக்கு படிப்பு. 13 இயர்ஸ்ல நீங்க வந்துட்டீங்களா? எஸ். 8th ஸ்டாண்டர்ட்ல படிப்பெல்லாம் வேண்டாம், சினிமா தான் முக்கியம் சொல்லி கிளம்பிட்டேன். ஓ ரியலி? ஓகே. தனியா வந்துட்டீங்க? தனியா வந்துட்டேன். எப்படி இருந்தீங்க? அது என்னன்னா ஆக்சுவலி எங்க வீட்லயே மேடு அந்த டைம்ல மேடு ஒரு தமிழ் ஆளா இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு பார்த்திபன் சொல்லி டைரக்டர் வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல சினிமா பத்தி அவர் சொல்லி 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 காதுல கேட்டு இந்த வடபழனியும் கோடம்பாக்கமும் காதுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது கேட்டுட்டு அந்த இடம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா 13 இயர்ஸ்லயே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே யோசிக்கல, சினிமா தான் முக்கியம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஊர்ல இருந்து ஒரு ட்ரெயின் ரெகுலரா சென்னை மேல இருக்கு, அதுல ஏறி கிளம்பிட்டேன். சென்னை இருந்து இறங்கிட்டோம். அவ்வளவு. ஆனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது சினிமால. ஏன்னா எல்லா வேலையும் பார்த்துட்டேன் சினிமால. என்னன்னா நம்ம ஆக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பேஷன்ஸோட இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணேன். இப்பதான் கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீங்க சொன்னீங்க இப்ப ஆக்டர் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுல இருந்து போயிடலாம். ஆக்டர் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க. அது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சொல்ல முடியும். ஆனா வாய்ப்பு கேட்டு அலையும் போது நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணதும், பாவான்னு சொல்லிட்டு வர வச்சிருவாங்க, அப்புறம் டாட்டா காட்டி அனுப்புறது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயமா கிடைச்சு. நீ அடுத்த ஹீரோலா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசி நம்மள மனசுல அப்படி ஒரு இது கொண்டு வரும். ஆனா சும்மா போய் பேசுவாங்க வேலைக்கு ஆகுது. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்லயே நின்று ஒரு வேலை இதுதான் நமக்கு பண்ணா கரெக்டா இருக்குன்னு சொல்லி கோஆர்டினேட்டர் வேலை பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி ஒரு ஏஜென்ட் கூட ஒர்க் பண்ணோம். அப்ப அதுல கூட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அது மாடல் கோஆர்டினேட்டரா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கேஸ்டிங் டைரக்டரா மாறினேன். அப்புறம் ஆர்டிஸ்ட் மேனேஜரா மாறிடுச்சு. ஒரு போஸ்ட்ல ஒரு ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கேப்ல நம்ம மீட் பண்ற பர்சன் கிட்ட கிடைச்ச அட்டாச்மெண்ட்ல எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. 4 படம் ஹீரோவா அப்படிதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் திருட்டு பைலட் அமலா பால் கூட பண்ணது ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல. அதுக்கப்புறம் மகுடின்னு ஒரு படம் ராஜா சார் மியூசிக்ல ஹீரோவா பண்ணேன். இப்போ ஜாஸ்மின் சொல்லி ஒரு மூவி ரிலீஸ் வெயிட்டிங். அண்ட் தென் இந்த கேப்ல ரெபல் பண்ணேன். ரெபல் தான் முதல் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதாவது ரெஜிஸ்டர் மீன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப 2 படமும் ரிலீஸ் வெயிட்டிங்ல இருக்கு. இதான் என்னோட ஹிஸ்டரி. அதாவது இது சொல்லணும்னா ஒரு 3 நாள் உட்காந்து பேசணும், எங்களுக்கு டைம் இருக்காது. நீங்க காஸ்டிங் ஏஜென்ட்டா இருந்திருக்கேன்னு சொன்னீங்க, கோஆர்டினேட்டரா இருந்திருக்கீங்க.
மாடல் கோஆர்டினேட்டரா இருந்திருக்கீங்க, தென் now இப்போ ஹீரோ ஆயிட்டீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு லைக் யூ வாண்டட் டு பி ஹீரோ, ஒரு ஹீரோ ஆகணும்னு தான் வந்திருப்பீங்க ஒரு சினிமால. கண்டிப்பா. சரி கிடைச்ச வேலையை பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதுக்கு முதல் காரணம் என்னன்னா, ஒரு ஹீரோ ஆகணும்னா என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்ணது கிடையாது. ஓகே. ஆக்சுவலா அதெல்லாம் பண்றதை விட நம்ம ஃபேமிலி என்ன டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியும் பார்க்கணும். எனக்கு முதல்ல வந்து ஆக்டிங்கான என்னென்ன தேவைன்னா ஒரு டான்ஸ் கிளாஸோ, ஃபைட் கிளாஸோ, ஆக்டிங் கிளாஸோ இதுக்கு நான் போனது கிடையாது. உள்ள வந்து மனசுக்குள்ள இருக்கு, ஐ வாண்ட் பிகம் அ குட் ஆக்டர், தட்ஸ் ஆல். இது மட்டும் தான் மைண்ட் செட்ல இருக்கு. அதனால நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டோம். பிகாஸ் கிடைச்ச டைம்ல எல்லாம் எல்லா டேரக்டர்ஸோடையும் க்ளோஸா இருக்கும்போது கேட்பேன், சார் உங்க படத்துல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருந்தா கொடுங்க, கேன் டு இட். அப்பதான் சுஷி சார் வந்து திருட்டு வேலை பண்ணும்போது நீ ஒரு கேரக்டருக்கு பண்றியான்னு கேட்டேன். வந்து ஓகே சார் கண்டிப்பா பண்றேன். அப்ப 2 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. அதனால ஒரு பெரிய டேரக்டரோட படம். அதான் அமலா பால் கிட்ட சஜஷன் கேட்டார் அவரு, இந்த மாதிரி உங்க பிரதர் ரோல் பண்றதுக்கு இவர் ஓகேவா? 100% ஓகே அப்படின்னு அமலா சொன்னாங்க. சரி அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாப் வாங்கினதுனால சார் சொன்னாங்க, அடுத்த படத்துல நான் கண்டிப்பா ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு கொடுத்துறேன், நல்லதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. கோல் கிரேஸ். ஏன்னா தெரிஞ்சிச்சு உள்ள ஏதோ நம்மளுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அதான் காரணம். அதனால இன்னைக்கும் என்னைக்கும் இதுதான் நம்ம தொழில், வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. வந்து சில பேர் எல்லாம் நம்ம இந்த படம் பாக்குறப்போ இல்ல பேசி கேள்விப்பட்டிருப்போம், லைக் அவங்க சினிமா தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, எவ்ரி டைம் அவங்க சினிமா சினிமான்ட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாக்காக ஒரு மேக்னஸ் வருது இல்லையா, நிறைய பேருக்கு வருது. ஒன் ஆஃப் தெம். ஸோ ஏன் அந்த மேக்னஸ்? பேருக்காகவா, புகழுக்காகவா, பணத்துக்காகவா, இல்ல ஒரு ப்ரொஃபஷனா, எதுக்காக இந்த மேக்னஸ் இருக்குல்ல? ஆக்சுவலி எல்லாருக்கும் எப்படின்னு தெரியாது, சினிமா மேல ஒரு மேக்னெட் பவர் இருக்கு. சினிமாவுக்குள்ள ஒரு மேக்னெட் பவர். நம்மளே ஆட்டோமேட்டிக்கலா அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பா இது விட்டு போக முடியாதுன்ற மாதிரி நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட். ஆக்சுவலி எனக்கு கிடைச்சது அதான். உண்மையிலே சின்ன வயசுலயே வந்து ஊர்ல ஒரு சீரியல் ஷூட்டிங் டைம்ல பார்க்க போனேன். அந்த டைம்ல நீங்க வாங்க ஒரு சீன் நடிக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடிச்சதுதான் எனக்கு இது வரைக்கும் மைண்ட்ல இருக்கு. கிரேஸ், அந்த மாதிரி கிரேஸ் வந்துச்சு. இன்னைக்கும் சினிமால இந்த பேரு புகழ் இதெல்லாம் தானா வர்றது தானே. நமக்கு ஒரு மேடை ஃபர்ஸ்ட் வேணும். ஆக்சுவலா வந்து நடிக்கணும், நல்ல கேரக்டர் கொடுத்து நடிக்க முடியும். நடிக்கணும் ஆசை மட்டும்தான் இருக்கு இது வரைக்கும், இப்போ வரைக்கும் அதான். லெட்ஸ் சீ, மற்றதெல்லாம் அப்புறம் தானே. இந்த படத்துல ரெபல் மூவில ஜிவி பிரகாஷ் அவர்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் எப்படி இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தீங்க நீங்க? ஆக்சுவலா இதே மாதிரி இப்போ நான் சொன்னது என்னோட பார்ட் ஆஃப் மை ஒர்க் ஆஸ் எ காஸ்டிங் டைரக்டரா நான் ஒர்க் பண்ணும்போது நிகேஷ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸா நாங்க ஒன்னா டிராவல் பண்றோம் டேரக்டர் கூட. காஸ்டிங் எல்லா கேரக்டர்ஸும் வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு கேரக்டருக்கு 10 வருஷம் பார்த்து அப்படி வருஷமா நாங்க வெயிட் பண்ணோம். அதே டைம்ல வந்து பெரிய பெரிய படங்களும் அதே கம்பெனியில் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்போ அந்த 4 இயர்ஸ் நாங்கள் எங்களோட ஒன்னா டிராவல். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் போகும்போது தான் இன்னைக்கு கிட்ட சொன்னேன், ஏதாச்சும் ஒரு கேரக்டர் எனக்கும் பண்ணணும்னு வச்சு, நீ முதல்ல சொல்லிக்கலாமே, என்ன பண்ண நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு, ஒரு சீன் வந்து ஒரு ரேகிங் சீன் தான், ஜிவி சார் கூட தான் பண்ணோம். திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டு போட்டேன் கேட்டா எப்பயாச்சும் கொடுத்தா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டேக், அதுவும் இல்லாம எனக்கு செகண்ட் டேக் போக கூடாது, ஃபர்ஸ்ட் டேக்கே வேணும், ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ணணும் அப்படின்னு. என்னன்னா இப்படி ஒரு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இல்ல நீங்க கேளுங்க என்ன சீன், ஒரு ரேகிங் சிம்பிளா பண்ணணும், ஆனா நல்லா பண்ணணும், எனக்கு ஃபர்ஸ்ட் டேக்ல ஓகே ஆகணும். லெட்ஸ் சீ பாப்போம். நைட்டு ஃபுல்லா நிகேஷும் கோடா இருக்கலாம் ரூம்ல வந்து நைட்டு 1 மணி வரைக்கும், ப்ரோ பயம் இருக்கும் இல்லை, என்ன பயமுட்டான் இது இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு, ஏங்க நானே பண்றேங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு காலையில் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃப்ரேம் வச்ச உடனே அது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேக் போச்சு. க்ளோஸும் வைடு எல்லாமே ஃபர்ஸ்ட் டேக் போனோடனே நிகேஷ் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. என்னன்னா, நான் கையில தண்ணை வச்சுட்டு நெய் கலைஞ்சோம் வெளியே, ஏன்னா எனக்கு இதுல நல்ல கேரக்டரா ஒண்ணு பண்ண வச்சிடலாம், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னா. அது ஒரு நல்ல அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு. அதுல நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே அந்த ஒரு கேரக்டர் அதுல மோல்ட் ஆயிட்டு ஒரு கேரக்டரா பண்ணா. சோ ஆக்டிங் வந்து உங்களுக்குள்ள இருக்கு கண்டிப்பா, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. சோ காலிவுட்ல வந்து என்ன மாதிரி எல்லா ரோல்ஸ் நீங்க வந்து ஆசைப்படுறீங்க? அதாவது எல்லா ரோல்ஸும் ஒரு வாட்டி பார்த்துடணும் பண்ணிடணும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஃபேவரட்டிசம் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ஃபேவரட் ரோல். ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு இங்க வரும்போது விஜய் மாதிரியானோ அஜித் மாதிரியானோ எல்லாரும் சொல்லுவாங்க. நான் என்ன நினைச்சேன்னா எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் ஊருக்கு வந்தது ஆக்சுவலா. ஏன்னா அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கும். எம்ஜிஆர் இவர் தான்
இவர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரே எண்ணத்துல தான் இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் படத்தோட ஷூட்டிங் டைம்லயே ஃபர்ஸ்ட் கேமரா வச்சு ஹீரோ நடிக்கும் போதே வந்து ஒரு பெரியவர் வந்து கை கொடுத்து சொன்னாங்க, நீங்க அடுத்த எம்ஜிஆர் வருவேன்னு சொல்லி கை கொடுத்தாங்க. அது நம்ம நினைச்சது அவங்க சொல்லிட்டான். சரி என்னைக்காச்சும் ஒரு வயசான காலத்துலயாச்சும் நான் அப்படி ஒரு பேர் வாங்கணும் தான் ஆசை, வேற ஒண்ணு. நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சா பண்ணலாம், பண்ண முடியுன்ற கான்பிடன்ட் இருக்கு 100%. அது எந்த மாதிரி இப்போ காமெடி எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டலான படம், மகுடியா இருக்கும், நல்லா ஆஃப் மூவி தான். அதெல்லாம் நல்லா பண்ணிருக்குன்னு சொன்னாங்க அவங்க. எனக்கும் ஒரு ஃபீல்னா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போக்குள்ள கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றேன். அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும். ஓகே ஓகே. ஸோ டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்றப்ப இப்போ நீங்க ஒரு ஆல்ரெடி ஒரு காஸ்டிங் ஏஜென்ட்னால நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கா இல்ல இட்ஸ் டிஃபிகல்ட்டா? இல்ல நான் காஸ்டிங் பண்ண டேரக்டர் விக்ரமன் சார், டேரக்டர் விக்ரமனோட லாஸ்ட் மூவில தான் நான் ஒன் ஆஃப் த பண்ணேன். அதுவும் நாங்க எல்லாம் ஊர்லயே சரி, அவரோட படங்கள் எல்லாமே ஹிட். சூரியவம்சம், வானத்தை போல, உண்மைத்து, அந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஹிட். அப்ப அவங்களுக்கு மேல ஒரு கிரேஸ். ஐயோ விக்ரமன்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த டைட்டில்லயே அவரோட தலை வச்சிருப்பாங்க இதுக்குள்ள. அதனால விக்ரமன்னா எல்லாருக்குமே தெரியும். அவரோட படத்து காஸ்டிங் வந்த போது அவர் என்கிட்ட வந்து ஒரு கேரக்டர் நீ பண்ணி கண்ட்ரோல் பண்ணான்னு சொன்னேன். அவரோட ரொம்ப க்ளோஸா இருந்த டைம்ல தான் நடிச்சேன். ரொம்ப ஃப்ரெண்டா தான் நான் காஸ்டிங் பண்ண படத்துல எல்லாமே நடிச்சது இல்லாம தனியாவும் நடிச்சிருக்கேன். நம்ம அந்த டேரக்டரோட கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தான். சுசி கணேசன் சார்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான, வெரி க்ளோஸ் டு மீ. அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் சரி, ரெபல் நிகேஷா இருக்கட்டும், இது மாதிரி ஜெகன் பழனிகள் சொல்லி அவரோட நெக்ஸ்ட் படம் தான் இப்போ நான் கம்மிட் ஆயிருக்கேன் அந்த டைட்டில். அது அவரும் ஜாஸ்மின் சொல்லி அந்த படம் ரிலீஸிங் வெயிட்டிங். அதுக்கு ஒரு கோரம், ஒரு ரொமான்டிக் பேஸ்ட் மூவி தான். சோ நீங்க இந்த காலிவுட்லயே சுத்திட்டு இருக்கீங்க நிறைய. ஆனா நீங்க ஒரு மலையாளி, சோ நீங்க அங்கேயும் ட்ரை பண்ணலாம், மலையாளி இண்டஸ்ட்ரியிலையும். சோ ஏன் நீங்க அங்க ட்ரை பண்ணலாமே, வை இங்க? அது ஒரு இப்போ முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஒரு சபதம் அப்படின்னு சொல்ல மாதிரி தான். ஏன்னா இங்க வந்து எனக்கு சாப்பாடு போட்டதும் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணதும் தமிழ் சினிமா தான். கேப்ல வந்து எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது மலையாளத்தில். இது வரைக்கும் நீங்க வந்து நடிக்கிறீங்களா அதே மாதிரி யாரும் கேட்டது கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நானும் ஒரு வருஷம் கேப் எடுத்து இங்கிருந்து ஒரு 1.5 year கேப் எடுத்து மலையாளத்தில் ட்ரை பண்ண போனோம். ஒரு 1-2 படம் நாங்க பண்ணோம் ஆக்சுவலா. ஆனா இது வரைக்கும் அது ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியாவும் இல்லை. அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு படம். ட்ரை பண்ணாம இல்ல, வாய்ப்பு கிடைச்சாதானே. வாய்ப்பு கிடைச்சா ஓகே. உங்களோட மலையாளம் மூவி இப்போ வந்து மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வைரல், அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலா ஒரு டீம் ஒர்க். அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த நடிச்ச எல்லாருமே என்னோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கணபதி காஸ்டிங் டைரக்டர், கணபதி ஆல்சோ எல்லாருமே நல்ல தெரிஞ்சவங்க தான். பாசியா இருக்கட்டும். ஆனா அதுல ஒரு கேரக்டர் பண்ண முடியலன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு கொண்டாடிட்டீங்க நீங்க தமிழ் சினிமா. ஆனா எல்லாருமே அந்த எஃபர்ட், அந்த டீம் ஒர்க் தான் அதோட படத்தோட சக்சஸ். தெரிஞ்ச அந்த லாஸ்ட் 20 minutes வந்து அந்த படத்தை மொத்தமா தாங்கிட்டோம். அதான் இது வரைக்கும் அந்த சக்சஸோட மெயின் காரணம் அதான். அதோட எமோஷன் எல்லாமே கொடுத்துட்டான் கரெக்டா. எல்லாருமே ஹாப்பி. இப்படி ஒரு படம் மலையாள சினிமாவில் வந்தது எங்க ஊருக்கும் சரி, எங்க ஊருக்கு சொல்றதை விட இந்த மொத்த ஊருக்கு, மொத்த ஸ்டேட்டுக்கும் ஒரு பெருமைன்ற மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நல்லா சப்போர்ட் பண்ண அந்த படம். பிரேமத்துக்கு அப்புறம் இவ்வளவு சப்போர்ட் பண்ண, அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்த படம் மஞ்சுமல் பாய்ஸ். ரியலி ஹாப்பி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். மலையாளி, ஆக்டர், அவ்வளவுதான் அதான் சொல்ல முடியும். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருங்க? பாலிவுட்லயே சரி, மலையாள இண்டஸ்ட்ரியிலே சரி. ஹீரோ சொல்லுங்க, ஒரு ஹீரோயின் சொல்லுங்க. சார் ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லும்போது மோகன்லால்ன்றது ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அது மாதிரி ஒரு லைவ் ஆக்டரா ஆகணும் ஆசை ஒண்ணு. பிடிச்ச ஸ்டைலிஷ் ஹீரோ யாருன்னு கேட்டா அது விஜய் தான். விஜய் கூட தான் டிராவல் பண்ணிருக்கேன் ரொம்ப வருஷம். அதனால அது ஒரு பேஷனேட். விஜய்னா விஜயோட படத்துக்கு எல்லாம் ஒர்க் பண்ணணும், விஜய் கூட காஸ்டியூம் பண்ணணும். விஜய் சார் தான். விஜய் சொல்வையோ யாரா படத்துக்கு பையன் விஜய் சார் தான் தளபதி விஜய் சார். அதனால அவரு கூட கொஞ்ச நாள் டிராவல். அவரு கூட என்ன டிராவல் பண்ணீங்க? ஆக்சுவலி அவரோட படத்துக்கு நான் இப்போ சித்திக் சாரோட காவலன் சூரா படம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சார் காஸ்டியூம் டிசைனர் அசிஸ்டன்ட் அவங்க ஒர்க் பண்ணிருக்கேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் விஜய் சாருக்கு வந்து பர்சனல் அப்பியரன்ஸ் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டைலிஸ்ட் கூடவா அப்பியரன்ஸ் டிசைனர் அது ஒரு சைடுல பண்ணிருக்கோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அவரு கூட டிராவல் பண்ணும்போது இவர் மாதிரி தான் ஹீரோ இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். எக்ஸைட்டான மூமெண்ட் எல்லாம். ஏன்னா அவரோட காம், பேஷன்சி, அவரோட டிராவல், மற்றவங்கள்ட்ட பிஹேவ் எல்லாம். தளபதி சார் வந்து எப்படி பாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல
அதான் ரொம்ப காம், அதிகமா பேச மாட்டான். நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சு, குழந்தைங்க வர தெரியும். என்கிட்ட போய் கேக்குறீங்களே அதை பத்தி. ரொம்ப பக்கத்துல இருந்து இல்ல, பாத்துருக்கீங்க. அதுதான் அது. அவர் வந்து ஒரு பெக்யூலியரா சொன்னா இட்ஸ் வெரி காமன் குவைட் பர்சன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாம ஜென்ரல், எப்படி ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி கீப் அப் பண்ணணுன்றது அவரை பார்த்து தான் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுறேன் தவிர அது மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. அது வேற ஆக்சுவலா. இது ரொம்ப பர்சனாலிட்டி வேற மாதிரி. தளபதி விஜய் இங்க, மோகன்லால் சார் அங்க. அங்க. ஹீரோயின்ஸ் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹீரோயின்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் சைட்ல பார்த்தா எனக்கு அப்படி சொல்றதுக்கு என்ன ஹீரோயின் எல்லாம் பத்தி கேக்குறீங்க. இல்ல, நயன்தாரா ஆல்சோ நல்ல, எப்படி சொல்றது, ஒரு நல்ல கியூட்டான அழகான ஹீரோயின் அப்படி சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் சைட்ல எனக்கு நிறைய பேர் ஹீரோயினை விட நல்ல பெர்ஃபார்ம் பண்ண, இப்போ ஜேபி நடிச்ச லிஜோ மோல், வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். சாய் பல்லவி பிடிக்கும். ஒண்ணு கேட் ஒண்ணு நிறைய கேட்டீங்க, இருக்காங்க. நிறைய லிஸ்ட் List இல்ல, இருக்கு. அப்படியே பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் ஓகே. பிடிக்கும். சோ உங்கள மாதிரி இப்போ ஒரு பர்சன், நீங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் 13 இயர்ஸ்ல வந்துட்டீங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் யங் டேலண்டட் சில்ட்ரனா இருக்கட்டும், ம். ஸ்கூல் காலேஜ் ஏன் அவ்வளவு 13 இயர்ஸ்ல வந்து இல்லைன்னா அவ்வளவு ஏஜான கிழவன் எல்லாம் இல்லைங்க. ஏன்னா 13 இயர்ஸ் வந்தாலும் எனக்கு அவ்வளவு ஏஜ் இல்லைங்க. இல்ல, நான் அப்படி கூட சொல்லல. பட் அது வந்து ரொம்ப இல்ல, இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸுக்கு சில்ட்ரன்ஸ் அப்படி சொன்ன உடனே சரி இல்ல, இல்ல, அப்படி ஏதோ அப்படி சொல்ல வரல நானு. தப்பா அதாவது எடுத்துக்கீங்களோன்னு. நீங்க 13 இயர்ஸ்லயே அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுத்து வந்தீங்க. இப்போ இருக்கிற காலேஜ்ல படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா, ம், எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. ம், ஆனா அட்வைஸ் என்னன்னா, ஆர்வப்பட்டு சினிமாவில் வந்து சினிமா ஹீரோ ஆகணும், ஏதோ ஒண்ணு உடனே ஆகணும்னு சொல்லி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆ, வேர்ஸ்ட் அட்டெம்ப்ட். என்னன்னா, அது ஒரு ஆர்வக்கோளாறு மட்டும்தான். சினிமாவை நேசிச்சு அதோட டெய்ம் தெரிஞ்சு உள்ள வந்தா கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கும். ம், ஐ ஆல்சோ பிலீவ் தட். நானும் அதான் நம்புறேன். எனக்கு அந்த ஒரு நாள் சக்சஸ் கொடுக்கும்ட்டு. அதோட பெயின் தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் வந்து உடனே ஏதோ பண்றாங்க. யூடியூபர், அது இல்லாம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி அவங்களோட அந்த பெயின் தான் இங்க ரீச்ல இருக்கு. ஆக்சுவலா ம், நிறைய டேலண்டான பசங்க, டேலண்டான சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு இந்த பையில போட்டோஸ் தூக்கி கம்பெனி ஏரியாங்கிற எத்தனை பேர் இருக்காங்க ம். சென்னையில. நான் அவங்களாம் பார்த்து தான் நான் காஸ்டிங் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சது காரணம். ஓகே. ஏன்னா 10 பேருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சா should be fine. I'm happy. ஏன்னா எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வாங்க நாளைக்கு வாங்க மறுநாளைக்கு வாங்க அப்படி ஏறி இறங்கி காலில் தேர வரைக்கும் செருப்பு தேர வரைக்கும் அவங்க நடக்கணும். ம், அப்ப என்னால அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சா ஐம் ஹாப்பி. அதுதான் அந்த காஸ்டிங் டைரக்டர் இந்த ரூட்டு திறந்ததுக்கு காரணமே அதான். வாவ் வாவ், நைஸ். அது ஒரு சைட்ல இன்னும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த படத்தோட ரெபலோட காஸ்டிங் மொத்தமா நான் எடுக்கிறதுக்கு காரணமே அவர் பெட்டரான காஸ்டிங்கில் நடக்கணும். ம், ஐ திங்க் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன் காஸ்டிங் சைட்ல. அதான் நான் நம்புறேன். அவ்வளவுதான். வாவ். சோ அப்போ யங் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா இருக்கு? இல்ல, கண்டிப்பா நிறைய பேருக்கு இப்போ என்னோட லிஸ்ட்ல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்க ம். ஃபாலோ பண்ற ஆர்டிஸ்ட் இப்போ அதுல ஹீரோயின் முதற்கொண்டு எல்லாருக்குமே நான் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன். ம், பிகாஸ் எந்த வேலை செஞ்சாலும் அதோட ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மையோட தான் வேலை செய்யறேன். பிடிச்சிருக்கோ இல்லையன்ற செகண்டரி. ஓகே. ஒர்க் பண்றது சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஆக்டரா வந்து நிக்கணும்ன்ற ஒரே காரணம் தான். ம். அதுக்காக இதெல்லாம் செய்யறேன். அது அதுக்காக அதான் இந்த மீடியா கிட்ட எனக்கு சொல்ல வேண்டியது காரணம் இல்லை. ஐ வாண்ட் பிகம் a குட் ஆக்டர். வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா முன்னுக்கு வரணும் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். சோ உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யார் சொல்லுங்க? மணிரத்னம் ஃபேவரட் டைரக்டர் தான். அண்ட் விக்ரமன் சார் ஆல்சோ நல்ல டைரக்டருங்க. ரொம்ப அந்த சென்டிமெண்ட் பிடிச்சி பண்ண ஒரு டைரக்டர் தான் விக்ரம் சார். டைரக்டர் லிஸ்ட் நிறைய பேர். பிரபு சோழமன் கும்கி பண்ணப்போ அது பார்த்து ஒரு வேற பேட்டர்ல ஒரு படம் பார்த்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ம், அந்த மாதிரி டைரக்டர்ஸ் சங்கர் சார் படமும் எல்லாரும் பாக்குறாங்க. சங்கரும் எனக்கு பிடிச்ச டைரக்டர் தான். இப்ப இருக்கிற ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச டைரக்டர் தான். ம். நெல்சனும் சரி, லோகேஷ் கனகராஜன் சரி, எப்படி பார்த்த வரிசையா நிறைய எங்களுக்கு செப்பரேட் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு டைரக்டர் ஓகே. ஆடியன்ஸ் கொடுக்கறது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா யாரையும் நமக்கு எதுவும் சொல்ல போக முடியாது. முடியாது. அதான் விஷயம். ஓகே. சோ எல்லாரும் நீங்க ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ்ல இருந்தப்ப நீங்க அதிகமா ரிஜெக்ட் ஆன விஷயம் என்ன எதனால உங்களை அதிகமா ரிஜெக்ட் பண்ணாங்க? ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணத்தை விட யாரு முன்னாடி நான் போய் நின்னது கிடையாது. ஆக்சுவலா நீங்க ரிஜெக்ட் ஆகணும்னா எங்கேயாச்சும் போய் வாய்ப்பு கேட்டு நின்றுக்கணும்ல. ஆக்சுவலா அது இல்லை. என்னோட லைஃப்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. தட்ஸ் ப்ராப்ளம். அதாவது நான் டிராவல் பண்ண டீம் எல்லாமே
ஃபர்ஸ்ட் சிங்கம் டைரக்டர் ஹரி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவரோட அசோசியேட் தான், அசிஸ்டன்ட் தான் அவரு, ஜோன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அன்னைக்கே வந்து உன்னை நான் ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவேன் சார், நான் கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன் அப்படி சொல்லி விட்டேன். நான் ஒரு நாளைக்கு வந்து என் முன்னாடி வந்து நின்னாங்க, ரெடி ஆயிடுங்க அடுத்த மாதம் ஷூட்டிங், நீங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் தான் அது வந்து அழகிய மார்கழின்னு டைட்டில் போட்டேன். டைட்டிலாம் மாத்திட்டேன். அதுல வந்து நம்ம இவங்க தான் ஹீரோயின், அட்டகத்தி நந்தி தான் ஹீரோயின் இருந்துச்சு. அந்த படத்துல 3 ஹீரோயின், ஹீரோ சோலோ ஹீரோ. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்தோடனே அடப்பாவி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் திடீர்னு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஒரு நமக்கு ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை, ஹீரோவா ஸ்ட்ரைட்டா போய் பண்றதுன்றது அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் போயிட்டு நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு யார்கிட்ட கேட்டதில்லை. சம்டைம்ஸ் ரொம்ப க்ளோஸான டேரக்டர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா மட்டும் சொல்லியிருக்கேன், எதா இருந்தா சொல்லுங்க. மற்றபடி நான் இவங்க போற மாதிரியோ இவங்கெல்லாம் பண்ற மாதிரியோ யார்கிட்டையும் போய் கேட்டதும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னதில்லை, கேட்டதும் கிடையாது. அதனால எப்படி ரிஜெக்ஷன் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா 1-2 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடைச்சேன். அதுல இருந்து நான் ஃபுல்லா வெளியே வந்துட்டு இந்த வாய்ப்பு கேட்கறது விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் தேர்ந்தெடுத்து அது ஃபாலோ பண்ணேன். அதனாலதான் அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த கோஆர்டினேட்டர், இந்த காஸ்டிங் டைரக்டர் வேலையை எனக்கு கொடுத்தது. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், எல்லாமே காஸ்டிங் டைரக்டர்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு கூப்பிடுவேன் மச்சி, ஒரு படம் காஸ்டிங் இருக்கு பண்ணுங்க அப்படிதான் கூப்பிடுவேன். ஆனா ஆக்டரா யாரும் கூப்பிட்டது இல்லை. இப்ப ஈவன் நிகேஷ் ப்ரோ ஆல்சோ வந்து அவர்கிட்ட ஆஃபீஸ்க்கு போகும்போது காஸ்டிங் டைரக்டா தான் பார்த்தேன், ஆக்டரா என்ன பார்க்கல. அது ஸ்போர்ட்டு தான் பார்த்தேன். ஓ உங்களுக்கு இந்த வேலையும் தெரியும், இப்பதான் தெரியும், இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது அவர் தாங்க. ஓகே. சோ ஆக்டிங் எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டீங்க நீங்க? ஸ்கிரீனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணும் இல்லையா, அதெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க நீங்க? அதான் சொல்றேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிளாஸ்க்குள்ள நான் போகல. ஆக்சுவலி நான் வந்து ட்ரை பண்றது கேமரா முன்னாடி வந்துச்சுன்னா ஒரு கும்பிடு போட்டுருவேன், காப்பாத்துங்க, வேற எதுவுமே இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு பண்ண முடிஞ்சிருக்கு. தட்ஸ் ஆல். அது என்னமோ ஆண்டவன் கொடுத்தது. உங்களுக்கு இந்த வில்லன் ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்கா, இல்ல ஹீரோ ரோல்? எனக்கு மேக்ஸிமம் என்ன நெகட்டிவ் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிருக்கேன், நெகட்டிவ் சைடு பண்ணா நல்லா இருக்கும் கண்டிப்பா. அதனால ட்ரை எது கிடைச்சாலும் பண்ணுவோம். அது நெகட்டிவா இருக்கும்ல, பாசிட்டிவ் பண்ண கூடாதுன்னு இல்ல, எதா இருந்தாலும் பண்ணுவேன். ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ எங்கேயும் வெளியே சொல்லக்கூடாதான், வெளியே சொல்லக்கூடாது சொன்னா மீடியால சொல்ல முடியுமா கேமரா முன்னாடி, அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இப்போ கமிட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சொல்ல முடியாது, அது எங்கேயும் சொல்லக்கூடாது, டீமோட இதுதான் ஒரு அன்டைட்டில். அண்ட் சொல்ற மாதிரி ஒரு படம் ஏதாவது இருக்கும்ல, இந்த படத்தை பத்தி சொல்ற மாதிரி படம்னா ஆல்ரெடி முன்னாடி கமிட் ஆன படம் தான். அதோட பேட்ச்வொர்க் மலையாள மூவி தான் அது இப்போ போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த 3ஆம் தேதியில இருந்து கேரளால ஷூட், நெக்ஸ்ட் 3rd இருந்து அது ஒரு 10 நாள் ஷூட்டோட அது முடிஞ்சிடும். வேற எந்த கமிட்மெண்ட்ஸ் இப்போதைக்கு இல்லை. கமிட்மெண்ட் வேணும்னா யாராச்சும் நினைச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் எனக்கு இப்ப வேற கமிட்மெண்ட் எதுவும் இல்லை. இதான் இந்த ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகிற அந்த படம் மட்டும். ஓகே. ஸோ கடைசி கேள்வி இந்த இன்டர்வியூல, நீங்க உங்க சினிமா தான் உங்க லைஃப் வேர்ல்ட் அப்படின்னு நீங்க எல்லா வேலையுமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க பண்றீங்க. இப்போ சினிமால உங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது, அண்ட் சுத்தமா பிடிக்காத விஷயம் என்னது? ஆட்டிடியூட். பிடிக்காத விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம்னா கமிட்மெண்ட். ஆட்டிடியூட் எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் தான் அது. அது எதுக்கு என்கரேஜ் பண்றேன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாம் சினிமாவில் ஒருத்தர் வந்து முன்னுக்கு வரும்போது அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவோம். இவன் தான் வேணும், இவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஆட்டிடியூட் அவங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி வேற மாதிரி டிராஃபிக் போயிடும். இப்ப இவங்களை பிடிக்கிறது 10 பேர் பின்னாடி அலைவாங்க. அப்போ அந்த ஆட்டிடியூட் எதுக்கு? ஒரு ஸ்கிரிப்ட் ஒருத்தன் கஷ்டப்பட்டு கதை சொல்ல போறேன்னா, இல்ல இப்ப கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ற ஒரு கேட்டகரி. ஒரு 100 பேர் வெயிட் பண்றாங்க ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்றது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வேற வழி இல்லை. டேரக்டருக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல அவங்களோட பிசினஸ் பார்க்கணும். இந்த ஹீரோ பிடிச்சி வந்தா அவங்களுக்கு படம் இருக்கு இப்படி சொல்லும் போது வேற வழி இல்லை அந்த டேரக்டர். ஆனா அந்த கதை கேட்கறது கூட டைம் இல்லாத ஹீரோஸ் ஏதாச்சும் மொக்க படம் பண்ணுவோம், ஃப்ளாப் கொடுப்போம். நிறைய அந்த ஆட்டிடியூட் எதுக்கு? இந்த கதை கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்காம விட்டுருங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்றாரு. கரெக்ட். நல்ல ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே எனக்கு பிடிக்காத விஷயம் தான். ஹீரோயின்ஸும் சரி நிறைய பேர் அந்த ஆட்டிடியூட் பண்றாங்க. ஒரு படம் பண்ணி முடிச்சா உடனே ஒரு சேலரி சொல்லுவாங்க. அது
அந்த டீமுக்கு வேற வழி இல்ல. இந்த ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் salary என்னங்க இருக்கு? ஒரு ஒரு புதுசா ஒரு ஹீரோயின் வராங்க, அதான் சொல்றேன், ஒரு 3 to 5 lakhs கொடுக்கறதே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. அதாவது ஒரு படமே நடிச்சது கிடையாது, அதான் உங்களுக்கு ஃப்ரெஷரே வந்தா ஒரு 3 lakhs அந்த மாதிரி ஒரு 3 lakhs. 3 lakhs கொடுப்பாங்க. அது ரீசனபிளான salary. அதுக்கப்புறம் ஒரு படம் 2 படம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு ஆகுது இப்போ? நீங்க பேர் சொல்ல வேணாம், இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க இப்படி பண்ணாங்கன்னு. பட் ஒரு ஹீரோயின் வந்த புதுசுல ஒரு 3 lakhs, பட் செகண்ட் படத்திலேயே அவங்க வந்து டபுளா கேட்டாங்க, இல்ல வாட் அமௌண்ட் என்ன இல்ல, அது கேட்டாங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா என்ன, அது ஒர்த், அது டிமாண்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பா நம்ம கொடுக்கலாம். பிகாஸ் அவங்கள வச்சு அது ரிட்டர்ன் எடுக்க முடியும், அந்த கேரண்டி இருந்தா கண்டிப்பா அவங்க கேட்கறத கொடுக்கலாம். ஆனா ஒரு ரொம்ப அநியாயமா கேட்கிற ரேட் என்னது? ஆமா, அது நிறைய கேட்டிருக்கேன். நிறைய பேர் இப்ப திடீர்னு வந்து ஒரு படம் 2 படம் ஓடி இருக்காது. அந்த 2 படம் வச்சுட்டே வந்து நான் அது பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஒரு 10 படம் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு 50 lakhs வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு பஞ்சாயத்து போகும். ப்ரொடக்ஷன் சைட்ல அவங்களோட கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்லுவோம். நான் இந்த கஷ்டத்தை அவங்க கிட்ட சொன்னா, எங்களுக்காக ப்ராஜெக்ட் கொடுக்குற நீங்களே எப்படி சொன்னா எப்படிங்க, நீங்க தான் இதை எப்படி சொல்லணும். அப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு பேர் என்ன, ஹீரோனோட சம்பளத்தை ஏற்றுறது மேனேஜர்ஸ் தான் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வரும். இங்க நடக்கிற விஷயத்த எங்கதான் போய் சொல்ல முடியும்? அது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஆக்சுவலி சினிமா விட்டு போன போது தோணும், எதுக்குடா இந்த வேலையெல்லாம் தோணும். அந்த மாதிரி ஹர்ட் ஆன நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. ஐயோ, உண்மையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், 1-2 எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நிறைய வெளியில என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் கேள்விப்பட்டதுல சொல்றேன், அந்த salary வந்து இந்த நடுவுல மீடியேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தே வந்துருது, கம்மியா வருது, அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள். அதெல்லாம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்ளை பண்றவங்க தான். அது ஜூனியர் அவங்க தப்பு சொல்லல, அது அவங்களும் அவங்க மேனேஜ் பண்றதுக்கான ஒரு அவங்களுக்கு ஹெவி ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு கும்பலா ஒரு 100 பேரை மேனேஜ் பண்றது, அவங்களுக்கு டிராவல் பண்றது எல்லாமே அவங்க பாத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது விடும். ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் அக்ரிமெண்ட் வைஸ் தான் எல்லாமே போகும். அவங்களுக்கு தெரியாம அக்ரிமெண்ட் வைஸ் தான் எல்லாமே போகும். அதுல இருந்து ₹1 யாருக்கும் எதுவும் பண்ண முடியாது. பிடிக்காத விஷயம் இந்த ஆட்டிட்யூட்னு சொன்னீங்க, கமிட்மெண்ட் பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்க. என்ன கமிட்மெண்ட்? ஒரு படத்து மேல வச்சிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த படம் பண்ணி முடிக்கிறதுக்கான அது மேல இருக்க இன்வால்வ்மெண்ட், கமிட்மெண்ட், அது முடிச்சு கொடுக்க வரைக்கும் அந்த நல்ல மனசோட படம் முடிச்சு கொடுக்க வேண்டியது அவங்க ஆர்டிஸ்டோட பொறுப்பு தான். அது எல்லா விஷயமும் சரி, ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு கோஆபரேட் பண்ணா ஒரு ப்ராடக்ட் உருவாகும். அதுக்கான கமிட்மெண்ட் வச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்றேன். எல்லா சினிமா மேலயும், சினிமா வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க ஆக்சுவலா. இது மேல பெயின் வச்சு லவ் வச்சு வர நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு தெரியும் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும். இது தெரியாத நிறைய பேர் இந்த பேஷன் இதுல வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி பேரு புகழ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் சொல்றேன், அந்த கூட கொஞ்சம் கமிட்மெண்ட்டும் வச்சிருங்க, இன்வால்வ்மெண்ட் வைங்க, அப்போ உங்களுக்கு வெரி நைஸ் ஆன்சர் ஆக்சுவலி. சூப்பர். இது மட்டும் தான். கடைசியா நீங்க வானவில் டிவி நேயர்களுக்கு, இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆக்சுவலி வானவில் டிவிக்கு முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மக்களுக்கும் சொல்றேன், எங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்ச உதவி பண்ணி சினிமாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுலாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் சரி, ஆஸ் அ டைரக்டர்ஸ், ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ், நல்ல சினிமா உருவாகிறதுக்கு நல்ல பாட்டு யாரு தேவையோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி நல்ல சினிமா கிரியேட் பண்ணுங்க, நல்ல சினிமாவும் உண்டாகும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சோ மச் வினு ராம்தேவ் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய கரியருக்கு. நீங்க இப்பதான் உங்க ஆக்டிங் கரியரை ஒரு ட்ராக்ல வந்துட்டு, ஆமா இப்பதான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து ட்ராக்ல வந்திருக்கு. சோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் ரெபல் மூவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு ஒரு மூவி பத்தி நீங்க சொல்லல, பட் அது நம்ம அடுத்த மீட்டிங்ல சொல்லலாம், அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆக்டர் வினு ராம்தேவுடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா பத்தின விஷயங்கள், அவரை பத்தின விஷயங்கள் நிறைய பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்றேன். Until then, take care. It's signing off from Tasvi Subramaniam. Tata.